வணக்கம். விஜயகுமார் geeveeare சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போவது இட்லி அரிசி 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் பண்ணி வியாபாரம் செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வியாபாரம் நான் இட்லி அரிசி சிப்பமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். மொத்த விலை ஹோல்சேல் ரேட்டில் 25 கிலோ பையா நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட வாங்குகிற ஒரு கஸ்டமர், ஒரு வியாபாரி தான். அவர் இந்த மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ பேக் பண்ணி அவர் பலசர கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எப்படி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் அவர் எப்படி வியாபாரம் பண்ணுறாரு அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேச்சு மொழியில், நான் வாய் மொழியில் சொல்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த ஐடியா, அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் அந்த வழியை ஃபாலோ பண்ணலாம். இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புதுசாக அனுபவம் தேவையில்லை. எங்ககிட்ட நீங்கள் வாங்கி கொள்முதல் பண்ணி நீங்கள் பேக்கெட் பண்ணாலும் உங்களுக்கு அனுபவம் தேவையில்லை. எங்ககிட்ட வாங்குகிற அரிசியை நாங்கள் தரமான அரிசி தான் கொடுப்போம். அந்த அரிசியை நீங்கள் வாங்கி 1 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பலசர கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இந்த மாதிரி கடையில் நீங்கள் ஆர்டர் எடுத்து தாராளமாக சப்ளை பண்ணலாம். அந்த 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் உங்கள் ஓன் பிராண்டடாக போட வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட ஓன் பிராண்டட், நீங்கள் ஒரு பிராண்டு நேம் க்ரியேட் பண்ணி அதில் எம்ஆர்பி, உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயிலும் அதில் பிரிண்ட் ஆகி அதில் நீங்கள் 1 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி இந்த இட்லி அரிசியை பேக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கும். இதே வெறும் கேரி பேக்கில், பிளாஸ்டிக் கவரில் 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் அந்த மாதிரி பண்ணி வியாபாரம் பண்ணுறது அது ப்ராப்பராக வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்காது. அது போக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. அதுவும் சில வியாபாரி பண்ணுறாங்க. எங்கிட்ட இந்த மாதிரி வாங்கிட்டு 1 கிலோ 1/2 கிலோ முடிச்சு கவரில் பேக் பண்ணிவிட்டு அதை மற்ற கடைகள் சொல்கிறத விட இந்த மாதிரி தோசை மாவு, இட்லி மாவு விற்கிறாங்க, அரைச்சி விற்பாங்க. அந்த கடைகளுக்கு இந்த மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் பேக் பண்ணி முடிச்சு கவரில் பேக் பண்ணி இந்த மாதிரி கடையில் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணுவாங்க. அந்த வியாபாரம் ரெகுலராக நம்மளால் பண்ண முடியாது. அது அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. நமக்கு இந்த மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ நம்ம பேக் பண்ணி வியாபாரம் பண்ணணும். நம்ம ஓன் பிராண்டடாக நம்ம பண்ணணும். அதை கரெக்டாக ப்ராப்பரான முறையில் கரெக்டாக அதுக்காக ஒரு கேரி பேக்கில் ஒரு நம்ம பிராண்ட் நேம் பிரிண்ட் ஆகி அதில் எம்ஆர்பி ரேட் பிரிண்ட் ஆகணும். அதில் மேனுஃபேக்சர் டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு, இதை உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண ஒரு கவரில் இந்த மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ இட்லி அரிசியை பேக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் தான் அது கரெக்டான வியாபார முறையாக இருக்கும். உங்களோட பிராண்ட் நேமும் மற்றவங்களுக்கு தெரிய வரும். உங்களோட பிராண்ட் நேமும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய வியாபாரி, அதாவது என்னோடய கஸ்டமர் எங்ககிட்ட அரிசி வாங்கி வியாபாரம் பண்ணுற அந்த வியாபாரி எப்படி பண்ணிகிட்ருக்காருன்னா, நாங்கள் அரிசி 25 கிலோ பையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் பண்ணுறோம்னா அவர் 10 நாளைக்கு கூட பல்காக எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவார். அவர் 25 கிலோ பையில் வாங்க மாட்டார். அவர் 50 கிலோ பையாக தான் கேட்பார். 50 கிலோ பையா வாங்கினா இன்னும் கொஞ்சம் ஒரு கிலோவுக்கு ஒரு 50% விலை குறைச்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் 50 கிலோ பையில் எங்கிட்ட வாங்குவார். நாங்கள் 50 கிலோ பை அவர் ஆர்டர் சொன்னால் நாங்கள் அவர் இடத்துக்கு டெலிவரி கொடுத்துருவோம். அதை வாங்கி அவர் அந்த அரிசி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இட்லி அரிசிங்கிறது. இந்த அரிசி தான் எங்கள்கிட்ட ரெகுலராக எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த அரிசி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். இதை விட மார்க்கெட்டில் குறைஞ்ச விலை அரிசியெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களோட வியாபாரத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி இதுக்கு கீழே போகக்கூடாது, இந்த ரேஞ்சிலே நம்ம வியாபாரம் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருக்கோம். ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எங்கள்கிட்ட வாங்குகிற எல்லா அரிசி A to Z எல்லா அரிசியுமே எங்கள்கிட்ட பழைய அரிசியாக இருக்கும், பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், நல்லா குவாலிட்டியான அரிசியாக இருக்கும். இதே அரிசி நீங்கள் நீங்களாக உங்களை வாய் விட்டு எங்களுக்கு குறைஞ்ச விலை அரிசி வேணும் அப்படின்னா தான் எங்கள்கிட்ட குறைஞ்ச விலை அரிசியை உங்களை பற்றி பேசுவோம், அதை பற்றி சாம்பிள் காமிப்போம், அதை பற்றி உங்களுக்கு அது விலையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருப்போம். மற்றபடி நாங்களாக போய் ஆர்டர் எடுக்கிறோம், நாங்களாக எங்கள்கிட்ட அரிசி வாங்க வராங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதுக்குள்ளே பழைய அரிசியை தான் நான் அந்த வியாபாரிகிட்ட சொல்கிறது. அதை ரேட்டை மட்டும் தான் சொல்லுவோம், அதை தான் விற்கணும்னு நினப்போம். ஓகே, இப்படி தான் எங்கள் வியாபாரம் போயிட்டுருக்கு. அதனால் எங்கள் இதில் இந்த மாதிரி இட்லி அரிசியெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, நல்ல பேக்கிங் குவாலிட்டி தான் நாங்கள் எப்போயுமே A to Z நேரத்துலையும் இந்த பேக்கிங் குவாலிட்டி அரிசி தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த இட்லி அரிசி நம்ம பேக்கிங் குவாலிட்டி தான் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இந்த அரிசி தான். மற்றபடி முன்னாடி சொன்ன மாதிரி இதை விட குறைஞ்ச விலையில் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்களும் மார்க்கெட்டில் இதை விட குறைஞ்ச விலைக்கு என்ன மாதிரி அரிசி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மார்க்கெட்டில் அரிசி சாம்பிள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட அரிசி, என்னோடய பிராண்டு, என்னோடய குவாலிட்டி, இதுதான். ஓகே, எங்கள் வியாபாரி நம்மகிட்ட வாங்குறது 50 கிலோ பையா வாங்கிடுவார். 50 கிலோ பையா நாங்கள் அவர் இடத்துல டெலிவரி கொடுத்துருவோம்.
அவர் வந்து அதை வந்து அவர் எப்படி பேக் பண்ணுறாருன்னா, அவர் வந்து 1 கிலோ 1/2 கிலோ அவரோட ஓன் பிராண்டில் பேக்கிங்கில் பேக் பண்ணுவார். அவர் பேக் பண்ணுறதுக்குன்னு பெரிய லட்சக்கணக்கில் முதல் போட்டு அவர் பெரிய மெஷினரிலாம் செட் பண்ணிக்கல. அவர் வந்து 1 கிலோ 1/2 கிலோ பேக் வந்து ஒரு 1000 2000 3000 தான் அந்த மெஷின் இருக்கும். சீல் மெஷின் சொல்லுவோம், சீல்டு மெஷின். அந்த மெஷின் வாங்கிட்டு தான் அதில் 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி அதில் பேக் பண்ணிக்கிடுவார். அவர் பேக் பண்ணுறதுக்குன்னு பெரிய ஸ்டாஃபெல்லாம் கூட குறையான ஸ்டாஃபெல்லாம் கிடையாது. கூடுதலாக ஒரு ஆள் 2 ஆள் தான் இருப்பார். 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேர் தான் பேக் பண்ணுவாங்க. 1 கிலோ 1/2 கிலோ பேக் பண்ணுவாங்க. மற்ற இதுதான் அவரோட கம்பெனி. இப்படி தான் அவரோட லேபிளை வளர்த்துட்ருக்காரு. அவரோட பிராண்ட் நேம் வளர்த்துட்ருக்காரு. இட்லி அரிசி மட்டும் இல்லை, இதை தவிர்த்து அவர் நவதானியங்களும் பண்ணிகிட்ருக்காரு. நவதானியங்களில் வந்து கேப்பை, திணை அரிசி, வரகரிசி, சாமரிசி, குதிரைவாளி இந்த ஐட்டங்களும் அவர் 1 கிலோ 1/2 கிலோ பேக் பண்ணி இந்த அரிசியும் அவர் இந்த மாதிரி லைன் வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. இது தவிர்த்து இந்த வியாபாரி எப்படி அவருக்கு லைன் ஆர்டர் எடுத்து என்னென்ன கடையில் ஆர்டர் எடுக்கிறாருன்னா, பெரிய விஷயம் கிடையாது. அவர் பலசர கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இங்கே தான் போய் சாம்பிள் அந்த ஒவ்வொன்று அரிசியை சாம்பிள் கொண்டு போவார். 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் சாம்பிள் கொண்டு போகிறாரு. அங்கே போய்ட்டு ஆர்டர் சாம்பிள் காணிக்கிறாரு. அதை ரேட்டை சொல்கிறாரு. ரேட்டை சொன்னே அங்கே ஆர்டர் எப்படியும் கிடச்சிடும். இட்லி அரிசி வந்து கூடுதலாக விற்கக்கூடிய ஐட்டம், ஃபாஸ்ட் மூவிங் உள்ள ஐட்டம். இட்லி அரிசி எப்படி விற்கும், நம்ம வீட்டு தேவைக்கு வீட்டிலே இட்லி அரிசி எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், புரியும். அதனால் இட்லி அரிசி கூடுதல் தேவை இருக்கும். அதனால் நான் இட்லி அரிசி வந்து 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பலச கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இங்கே போய் நீங்கள் ஆர்டர் எடுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். நீங்களும் எங்கள் சக வியாபாரி மாதிரி நீங்களும் உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் இட்லி அரிசி இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் பிராண்ட் நேம் வளர்க்க முடியும். உங்களுக்கு ஒரு தொழில் ரெடியான மாதிரி இருக்கும், ஒரு தொழில் உண்டான மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. எங்களை பொறுத்த அளவுக்கு எங்ககிட்ட கொள்முதல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. எங்ககிட்ட வாங்குகிற அரிசியை நீங்கள் 1 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் பலச கடையிலேயே அந்த 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் சாம்பிள் காணிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து நீங்கள் வியாபாரத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது தவிர்த்து இதோட இந்த மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் வேறு என்னென்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வழிமுறை நான் சொல்கிறேன். வேறு இதுக்கு மேற்கொண்டு என்னென்னா இதே தான் நவதானியங்கள் கேட்டு தான். நவதானியங்களில் வரகரிசி பண்ணலாம், சாமை பண்ணலாம், திணை பண்ணலாம். இதுவும் எங்கிட்ட ஹோல்சேல் எங்கிட்ட கிடைக்கும். இதுவும் நீங்கள் எங்கிட்டே வாங்கிக்கலாம். வாங்கி 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங்காக பண்ணிக்கிட்டு இந்த நவதானியங்கள் ஐட்டத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பலச கடையில் ஆர்டர் எடுத்து ஒரு வியாபாரமாக பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சக வியாபாரி பண்ணுற மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் பண்ணணும் அப்படி ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ பேக்கிங் பண்ணணும், அந்த மாதிரி பிரிண்டிங் கவர் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுனாலும் அந்த பிரிண்டிங் கவர் எங்கே அடிக்கிறது, எப்படி அடிக்கிறது, யாரை கான்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துக்கலைனாலும் இப்போ இந்த வீடியோலேயே மேலே ஐபேட்டில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து பிரிண்டிங் கவர் எங்கே அடிக்கலாம், எப்படி, என்ன விலை, என்ன ரேட்டு அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மற்றபடி அந்த பிரிண்டிங் ஆஃபீஸோட நம்பரும் அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்களே டைரெக்டாக சிவகாசிக்கே போய் அந்த பிரிண்டிங் ஆஃபீஸில் போய் பிரிண்ட் பண்ணி கவர் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து என்னோடய சக வியாபாரி அந்த மாதிரி இட்லி அரிசி 1 கிலோ 1/2 கிலோ பேக் பண்ணி எப்படி வியாபாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓரலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் கம்ப்ளீட்டு டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வியாபாரம் வந்து நம்ம வியாபாரம் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறணும். இன்னொரு வியாபாரி எப்படி வியாபாரம் பண்ணுறாருங்க ஓரலாக தான் நம்ம அதை வந்து ஷேர் பண்ண முடியும். அவர் மற்ற டீப்பான விஷயங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் எப்படி யோசித்து பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள், சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் என்கிட்ட நான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை மெயில் பாக்ஸில் மெயில் ஐடியில் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா டீட்டெயிலும் நான் என்னோடய அனுபவத்தை நான் எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் என்னால். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வேறு யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பின்பு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண நன்றி, டிஸ்லைக் பண்ண சாரி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.